இர்ஃபானை தெரிந்தவர்கள் என்னுடைய அனந்தரக்காரர்கள் வாரிசாக இருக்கும் என்று. அல்ஹம்துலில்லாஹ். அத்தகையவர்கள் தரீகத்துடைய வழியை, மெஞ்ஞான வழியை பின்பற்றி காமிலான ஷேக்குமார்களிடத்திலே கை கொடுத்து அவர்களுக்கு ஹலீஃபாவாக அந்த உலமா பெருமக்கள் இருப்பார்களேயானால், கற்றறிந்த மேதைகள் இருப்பார்களேயானால், அவர்களிலே சிறந்தவர் யார் என்பதனை பகுத்தறிவு படைத்த மனிதரிடத்திலும், கல்வியை கற்ற மனிதரிடத்திலும், செல்வந்தர்களிடத்திலும் யார் ஒரு ஷேக்கிடத்திலே நெருங்கி இருக்கின்றார்களோ அவர்களை கண்டறிந்து அந்த ஷேக்குடைய தன்மை, செயல்பாடுகள், அவர்களுடைய வழிமுறைகள் என்ன என்பதை முதலிலே நாம் விசாரிக்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு வழி திறக்க செய்யும். ஃபஸாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் சொல்றான் அல்லாஹ். எந்த கோணத்திலே, எந்த வகையிலே, எந்த நிலையிலும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால், எவ்வளவோ நமக்கு தெரியாத இருக்கு, எந்த கோணத்திலும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்று பார்க்கும்போது அந்த மெஞ்ஞான வழியிலே ஷரியத்துடைய அடிப்படையை இல்லாத நிலையிலே ஒரு ஷேக் இருப்பாரேயானால் அவரை அணுகக்கூடாது. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஞ்ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசாக உலமா பெருமக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருப்பதாக பெருமானார் கூறியிருக்கின்றார்கள். அந்த கூற்றினை நாம் ஏற்று அந்த வகையிலே ஷரியத் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மெஞ்ஞானிகளை, ஷேக்குமார்களை அணுகி இந்த மெஞ்ஞான விளக்கத்தை பெற்று பையத்தை பெற்று அதன்படி நாம் வழி நடப்போமேயானால் வல்ல ரஹ்மானுடைய நாட்டத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கும் கட்டுப்பட்டவர்களாக ஆக முடியும். அதே நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்சானுக்கு இப்படி ஒரு மகத்துவத்தை கொடுத்து தௌஹீதுடைய நிலையிலே இர்ஃபானை விளங்கி அமல் செய்வார்களேயானால் அவர்களிலே மனித தத்துவம் மிளிரச் செய்கின்றது. உதாரணமாக சொன்னால், சுவரிலே இருக்கக்கூடிய வால் புலகளை பின்னே சொறி விட்டுட்டோம்னு சொன்னா அந்த கரண்ட் நமக்கு பாஸ் ஆகுது. அதை நம்ம அனுபவிக்கிறோம். எந்த வகையில அந்த கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக அத போல அந்த பெரியார்களிடத்திலே கேட்டு இந்த தொழுகையை எப்படி தொழுவது, ஜகாத் எப்படி கொடுப்பது, ஹஜ் எப்படி செய்வது, இந்த மாதிரி ஃபர்லாக்கப்பட்ட 5 கடமைகளும் லாஹிராக இருக்கக்கூடிய அம்சங்களை பாத்தினாக ஆக்கிக் கொள்வதற்கு வழி என்ன என்பதை நாம் கேட்டுணர வேண்டுமா வேண்டாமா? இஸ்லாமிய மதத்தை போல எந்த மதமும் கிடையாது. ஆனால் மனித வர்க்கம், எல்லா மனிதனும் இந்த தத்துவத்திற்கு உட்பட்டவன் தான். முஸ்லிம் மதத்துக்கு மட்டிலும் சொந்தமானது அல்ல. ஏன் முஸ்லிம் மதம் சிறந்தது என்பதனை நாம் ஆய்வு செய்யும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது மறையிலே கூறுகின்றான், அல் யௌம அத்மம்து லக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா என்பதாக. பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் கொடுத்திருக்கின்றான். அதற்கு முன்பாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய ஜத்திலே வந்தவர்கள் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லலாம். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்களிலே பெருமானாரை தவிர்த்து மற்ற எந்த ஒரு நபிக்கும் பரிபூர்ணமாக்கப்பட்ட தீனை ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருப்பதாக எந்தவித சான்றும் சொல்ல முடியாது.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹுவல் அவ்வலு, நான் முதன்மையானவன், ஹுவல் ஆகிரு கடைசியானவன், ஹுவல் லாஹிரு அதாவது வெளிப்படையானவன், ஹுவல் பாத்தினு அந்தரங்கத்தில் உள்ளவன் என்பதாக இறைவன் மொழிகின்றான். இந்த 4 பத பொருளிலே இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இணைத்துத்தான் வைத்திருக்கின்றான் ரஹ்மத்தாக. அவன் இருப்பது ரப்பாக. ரப்பும் ரஹமத்தும் சேரும் போதுதான் மனித வர்க்கமும் மற்ற புற்பூண்டுகளும் மற்ற ஜீவராசிகளும் ஜீவிக்கின்றன, மனித சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய பொருளாக அமைகின்றன. அதை நம்முடைய ஹயாத்திலே, நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்வது அந்த இல்மைத்தான், தெரிந்து கொள்வது அந்த இல்மைத்தான். இதற்காக ஒரு ஷேக்கிடத்திலே போனால் அவர் நிறைய பணம் கேட்பாரு, அவர் நிறைய பொருள் கேட்பாரு, அவருக்கு அது தேவை இது தேவைன்ற சூழ்நிலையெல்லாம் வந்துடும். ஆகையினால போகாத. இந்த பணம் மனிதனை தடுக்குது. இதனால நாம மெஞ்ஞானத்தை அறிவதற்கு முயற்சி செய்வதில்லை. சொல்றாங்க ஷரியத்து சட்டத்திலே அந்த மசாயல்களுக்கு உட்பட்டு சக்கராத்துடைய ஹாலிலே அந்த மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இறைவா என்னை ஹயாத்தாக்கி வை, நான் எல்லாமலையும் செஞ்சு போடுறேன், என்ன கொஞ்ச காலத்துக்கு விட்டு வைன்னு சொல்றதாக சொல்றாங்க. உண்மை. அந்த சக்கராத்து வருவதற்கு முன்பாக நாம் இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து செயல்படுவதில் என்ன நஷ்டம் இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு? அப்படி என்பதை நாம் உணர்ந்து பார்த்து நம்மளுடைய வழிமுறைகளை பேணி நடக்கிறது தான் இந்த மெஞ்ஞான வழி. மெஞ்ஞான வழியை அலசி ஆராய்ந்து அதிலே நின்று அமல் செய்யும் போது அந்த அமலிலே பெரியார்கள் சொல்லுகின்றார்கள், தஃபக்கரு சாஅத்தன் கைரு மின் இபாதத்தின் அல்ஃபசனா. ஒரு சாஅத்து நேரம், அதாவது கண்ணை மூடி முழிக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு தட்டை இப்படி தட்டக்கூடிய நேரத்திலே விளங்கி அமல் செய்வானேயானால் அவனுக்கு 1000 வருடங்கள் செய்த சவாபு கிடைக்குது. இந்த ஹதீதுடைய ஆதார அடிப்படையிலே வணக்கத்திலே இறைவனை பார்த்து வணங்குவது என்ற சொல்லுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம்தான். ஒன்றுமில்லாத, எதையும் தெரியாத, உலகத்தை அல்லாஹு அக்பர் என்று இமாம் பின்னால தக்பீர் தஹரீமுடனே நாம நின்றாலும் உலக சிந்தனை பூரா நமக்கு வந்துடுது. அந்த சிந்தனையுடனே நம்முடைய வணக்க வழிபாடுகளை தொழுகையை நாம் செய்வோமேயானால் அது பூரணமாக்கப்படுமா? ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெரியார்கள் கூறுகிறார்கள், அதை எடுத்து தொழுகை அஹ்மதுடைய வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையை அஹ்மதுடைய வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தக்பீர் கட்டி நின்னுட்டா அலிஃபுடைய இஷாரா. அஹ்மதுல அலிஃப் ஹே மீம் தால் 4 ஹுருஃபாத்துகள் இருக்கின்றன. நின்று விட்டால் அலிஃபுடைய இஷாரா. ருக்குவுக்கு வந்துட்டோம் சொன்னா ஹே உடைய இஷாரா. ருக்குவை அடுத்து சஜிதாக்கு வந்துடுமேயானால் மீமுடைய இஷாரா. சஜிதாவை முடிச்சிட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்துருமையானால் தாலுடைய இஷாரா. அதுக்கு உள்ள ஹரக்கத்தாக சொல்லப்படுகின்றது. தொழுகையுடைய வடிவம் அஹ்மதுடைய வடிவம். அது மட்டுமல்ல, பெரியார்கள் சொல்லக்கூடிய சொல்லை சொல்லுகின்றேன், நான் நம்புகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அருளினால் எனக்கு கிலாஃபத்து கிடைத்து 42 ஆண்டுகள் ஆயிருது. அதுக்கு முன்பாக பையத் எடுத்தவன் பல உலமா பெருமக்களிடத்திலே, பல ஷேக்குமார்களிடத்திலே இந்த கருத்துக்களிலே எல்லாம் நான் கேட்டு செவிட்டு இருக்கின்றேன். கேட்டால் லைஃப்னு இப்ராஹிம் ரப்பானி சொன்ன மாதிரி லைஃபு லைஃபு லைஃப்னு சொல்லுவான். நீனே லைஃப் ஆச்ச. நீ லைஃபாக இருப்பதன் காரணமாகத்தான அருளுடைய சொல்லை எல்லாம் லைஃப் என்று சொல்லுகின்றாய். சிந்திக்காமல் வீணாக நஷ்டவாளி ஆகின்றாய். தொடுகை அஹ்மதுடைய வடிவமாக இருந்தால் தொடக்கூடியவர் யாராக இருக்கணும்?
தொழுகை முதலிலே யாருக்கு கொடுக்கப்பட்டது மிஅராஜிலே? சொல்லுங்களேங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே வழங்கப்பட்டது தொழுகை. தொழுகையுடைய வடிவம் அஹ்மதாக இருந்தால் தொழுபவர் யாராக இருக்க வேண்டும்? கண்டிப்பாக முஹம்மதாகத்தான் அவர் இருக்க வேண்டும். நீங்க எல்லாம் முஹம்மது அல்லன்னு சொல்ல முடியுமா? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றானே, உங்களிலே அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் ஃபனாவாக்கி கொண்டால் கண்டிப்பாக உங்களிலே ஹயாத்தாக இருக்கக்கூடிய, நூறாக இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதி முஹம்மதுடைய தோற்றத்தில் வந்து அது ஒரு மிசாலி, ஹகீகத்தை முஹம்மதி இன்சானுக்கு வல்ல ரஹ்மான் தந்திருக்கின்றான். அதை காணாமல் காலத்தை கழிப்பது சிறந்ததா? அப்படியானால் யார் நஷ்டவாளர்கள்? இன்னும் சுருக்கமாக சொன்னால், டேரா பிடிக்க தெரியாத ஒரு மாற்று மதத்தவரிடத்திலே கல்வியை கற்றுக்கொள்ளுகின்றோம், பட்டதாரிகளாக ஆகிவிடுகிறோம். பலவாறான சேவை, பல வகையிலே சேவை செய்வதன் காரணமாக பொருளாதாரத்தை நிறைய திரட்டுறோம். மாற்று சமூகத்தவர் என்று சொல்லக்கூடிய டேரா பிடிக்க தெரியாத, களிமா இல்லாத ஒரு நபரிடத்திலே கல்வியை கற்பதன் காரணமாக இந்த உலக நியமத்து நமக்கு கிடைக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய வகையில் அந்த நியமத்து நமக்கு வேண்டாமா? தீன்தாரி இடத்துல இல்ம கற்றுக்கிட்டு அமல் செஞ்சா அது கிடைக்குமே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை என்று மூதுரை சொல். அருளும் பொருளும் வேண்டும். என்ன பொருள் வேணும்? நம்முடைய ஜீவியத்துக்கு வேண்டிய பொருள் நமக்கு இருந்தா தான் இறைவனை, அவனை துதிக்க முடியும், அவனை அறிய முடியும், அவனிலே கலக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরা. மேலும் சொல்லுகின்றான், அருளாதாரத்துக்காக, அருளுக்காக வேண்டி இந்த துனியாவை நீ விட்டுட்டு துவா கேட்டா உனக்கு கபூல் பண்ண மாட்டேன். ஆகிரத்துடைய வாழ்க்கையை மறந்துட்டு துனியாவை கேட்டாலும் கபூல் பண்ண மாட்டேன். இரண்டையும் சேர்த்து கேட்டால் கபூல் செய்து கொள்ளுகின்றேன் என்பதன் காரணமாகத்தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். இரண்டையும் கேட்டுதான் இறைவனிடத்தில் பெறுவது வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கடமையாக இருக்கிறது. ஆகினால் இதையும் நீக்க முடியாது, அதையும் நீக்க முடியாது. இரண்டுக்கும் மத்தியமாக தன்னை தான் அறிந்து அந்த தவத்தன்மையை தெரிந்து தரணியிலே அமலை செய்வோமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்பும் ஆற்றல் படைத்த, தகுதி படைத்த ஒரு மனிதனாக, காமிலாக ஆகிவிடலாம். அல்லாஹ்வுடைய இடத்திலே சன்னிதானத்தில் கஞ்சத்தன்மை இல்லை, அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் இல்லை. வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பெரியார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த முறையிலே நம்மளுடைய அறிவு, பகுத்தறிவு, செயல்பாடுகள் இருக்கின்றதோ அதுக்கு ஏற்றவாறாக வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றார். சையதுனா அபுல் ஹஸன் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் கொடுத்தது ஒன்று, கொடுக்காதது ஒன்று என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிஅமத்துகளிலே அவன் கொடுத்தது ஒன்று, கொடுக்காதது ஒன்று. கொடுத்த நிஅமத்தை எப்பொழுது, எவ்வளவு, எப்படி நாம் பெற வேண்டுமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்தந்த நேரத்திலே அது கொடுத்து பரிபூர்ணமாக்கி வைப்பான். ஆனால் கொடுத்த நிஅமத்துக்காக நீ நாய் நாக்க தொங்க விட்டு அலையற மாதிரி தேடுறா துனியாவுடைய நிஅமத்தை. அப்படி தேடுவது உனக்கு சிறந்தது அல்ல. அஷ்ரஃபல் மக்லூகாத்தான மூமினே, அல்லாஹுடைய பந்தாவான மூமினே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தான முஃமினே, கொடுக்காத அருள் செல்வத்தை தேடியார, இறைவன் கொடுக்காதது அருள் செல்வம், கொடுத்தது பொருள் செல்வம். கொடுக்காத அருள் செல்வத்தை தேடினால் அந்த அருள் செல்வம் நமக்கு கிடைத்து விட்டால் பொருள் செல்வம் கிடைப்பது கஷ்டமா? மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷைஇன் சொன்னதுக்கு ஒப்ப நாம் ஹக்குடைய நியாமத்தை அடைவதற்கு முற்பட்டு விட்டோமேயானால் இந்த துன்யாவுடைய நியாமத்து நம்மை விட்டு எங்கேயும் போடாது. நமக்கு கிடைக்கிறத வேற ஆளுக்கும் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். அதுல நமக்கு உறுதி இல்லாத தடமாறுறோம், இன்னும் தேடணும், இன்னும் தேடுறோம், இன்னும் தேடணும். சுக்குர் செய்யக்கூடிய அளவுல நம்ம வாழ்க்கை இல்லை. அதே நேரத்தில் மெஞ்ஞான வழியை பின்துயர்ந்து காமிலான ஷேக்மார்களிடத்திலே கையை பிடித்து பையத்து பெற்று அவர்களால் சொல்லப்பட சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு ஷரியாத்துடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்வோமேயானால் பொருள் செல்வமும் கிட்டிவிடும், அருள் செல்வமும் கிட்டிவிடும். அந்த அருள் செல்வத்தை அடைவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகப்படியாக ஸலவாத்தை துதிக்க வேண்டும், அதிகப்படியான மஹப்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருவகையிலும் ஒரு இன்சானுக்கு அமைகிறது என்றால் கண்டிப்பாக அருளும் பொருளும் கிடைக்கும். பற்றற்ற தன்மையிலே மனித வாழ்வு மிளிரும். அதை விட்டுவிட்டு நம்முடைய நோக்கத்திற்கு நாம் வழி நடக்கும் போது எத்தனை எத்தனை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, நண்பர்களுக்குள்ளான பிரச்சனை, பல பல பிரச்சனைகள் உதயமாகி நம்மையே அதை நசுக்கி பிழிஞ்சி கசக்கி கவலை உடையவனாக ஆக்கிடுது. இந்த வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில இது தேவையா? உன்னிலே இறைவன் இருக்கின்றான், உன்னிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு திடநம்பிக்கையிலே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே நாம் வழி நடப்போமேயானால் அந்த இரு செல்வங்களும் நமக்கு கிடைத்து விடாதா? அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் ஃபضل பியதில்லாஹி யுதீஹி மன் யஷா. நாடியவர்களுக்கு ஹிதாயத்து செய்வேன். அல்லாஹ் கூறுகிறான், நாடியவர்களுக்கு ஹிதாயத்து செய்வேன். இறைவனுடைய நாட்டத்திற்கு ஒப்பான தன்னை நஃபி செய்து தன்னை இல்லாமலாக்கி தன்னுடைய உஜூதில் தன் ரப்புல் ஆலமீனை கண்டு உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை குர்ஆன் ஷரீஃபுடைய அடிப்படையிலே மாற்றிக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் செல்வ சீமானாக இருக்கவில்லையா? இதை சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பரம ஏழையா இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஹதீஜா பிராட்டியாருடைய நியமத்துகளை வாரி வழங்கிட்டாங்க. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாசை இருந்தால் அவர்கள் வாரி வழங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றானே, அந்த நியமத்தை அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹதீதிலே காணப்படுகின்றது, சகலத்திற்கும் அதிபதி, சகல நியமத்துக்கும் அவர்கள் பொறுப்பாளர்கள். கொஞ்சமேனும் அவர்களுடைய உம்மத்து கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஓ முஹம்மதே, உங்களுடைய உம்மத்துகள் மீது என்னுடைய அருள் பார்வை நிறைஞ்சிடுச்சு, அதை கவலைப்பட வேணாங்கன்னு சொல்லுங்கிறாங்க. என்னுடைய அருள் அவர்களை விட்டு நீங்கவில்லை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு போஷாப்பு கொடுத்து பணிவிடை செய்து அதை மனிதனாக ஆக்கி வைக்கின்றாலோ அதை விட 70 மடங்கு ரப்புல் ஆலமீனுடைய கிருபை ஒரு இன்சான் மீது இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த ரப்புல் ஆலமீனை நாம் விளங்குவது நியாயமா இல்லையா? அவ்வலுத்தீனி மஅரிஃபத்துல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்டபோது அவ்வலுத்தீனி மஅரிஃபத்துல்லாஹ், தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய, தீன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே இறைவனை அறியும் ஞானம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீதை எல்லாம் யாரும் தப்பு சொல்லிட முடியாது.
ஆனா மறைச்சிடுறாங்க போர்வை போட்டு. நாமளும் என்னமோ சொல்றவங்க சொல்றாங்களா அதுதான் உண்மை போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய ஈமான பறி கொடுத்துட்டு நம்ம இருக்கிறோம். ஆகையினால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தன்மையை, அவனுடைய கிருபையை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அருளப்பட்ட அந்த பகுத்தறிவை நாம் உணர்ந்து சிந்தித்து செயல்படுவதற்கு ஆளாகிவிட வேண்டும் என்பது இந்த மஜ்லிஸ் ஹபீபியாவின் இந்த மாநாட்டின் அடிப்படை நோக்கமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் காஜா ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பையத்தை செய்யும் போது அவர்களுடைய முரீதுகளுக்கு சட்ட ரீதியாக ஷரியாத்து அடிப்படையிலே எந்தெந்த தவறுகள் ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ செய்வார்களேயானால் அந்த தவறுகளை எல்லாம் செய்வதில்லை என்று சத்திய வாக்கு கொடுத்து, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரஅக்கு ஷரியத்துக்கு மாற்றம் செய்வதில்லை என்றும் வாக்குறுதி செய்து கட்டுப்பட்டேன் என்ற சத்திய வாக்கை ஷேக்குடைய கரத்தை பிடித்து பையத்தை பெற்று அந்த அல்லாஹுடைய அஸ்ரார்களை, பெருமானாருடைய அஸ்ரார்களை பெற்று நல்லமல் செய்யக்கூடியவர்களாக பல நாடுகளில் பல பகுதிகளில் குறிப்பாக இந்த ஊரிலும் நிறைய இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையிலே பிணைத்து இணைத்து இந்த ஊர்வாசிகளான நீங்கள் இப்படி ஒரு ஸ்தாபனம் சிகலாப் ரோட்டிலே இருக்கின்றது, அந்த தரீகாவிலே உள்ள ஷேக்மார்கள் இங்கு இருக்கின்றார்கள், அவர்களை பின்துயர்ந்து நாம் ஷரியத்து சட்டங்களுக்கு உட்பட்டு இரஃபானை மாரிஃபாவை தெரிந்து கற்றறிந்தவர்களாக ஆகி அமல் செய்யும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பிரகாசத்தின் மேல் பிரகாசமாக ஆக்கி வைத்திடுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது யாரையும் புகழ்வது அல்ல, யாரையும் இகழ்வதும் அல்ல, யாரையும் துதிப்பதும் அல்ல என்ற மொழியிலே பல கருத்துக்கள் புகுந்து கொண்டிருக்கின்றன. தவசீலர்கள் மெஞ்ஞானவாசிகள் சொல்லுகின்றார்கள், என்ன தன்னை ஃபனாவாக்கி, தன்னை ஃபனாவாக்கி என்றால் தன்னுடைய வடிவத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், தன்னுடைய அழகு சௌந்தரியங்களை நஃபி செய்துவிட வேண்டும். அந்த வகையிலே ஒரு தன்மை தன்னை ஃபனாவாக்கி தன்னுடைய சூரத்தில் தான் என்ற உருவம் இல்லாத ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப ஒரு சூரத்து இருக்கிறதுன்னு காரணமா அந்த சூரத்து யார் அப்படின்னு ஆய்வு செய்யும் போது தன்னுடைய சூரத்தில் தன் ஷேக்கின் சூரத்தை பார்த்த பின்பு மெஞ்ஞான அமல் தன்னை ரசூலுல்லாஹ் என்று கண்டு தான் எப்ப இல்லாமல் ஆயிட்டமோ என்னுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அந்த நூறில் இருந்து படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி காணாமல் போயிட்டால் அந்த ஸ்தானத்தில் நூறு தானே, இல்ல மாற்றமா ஏதாவது வந்திருக்கும். தன்னை ரசூலுல்லாஹ் என்று கண்டு 300 கடலுக்குள் மூழ்கி முந்திய நூறான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூறான தன்மையிலே அந்த நூரியத்திலே நாம கலந்து எப்ப அத ஒன்றாயிடுவோமோ மூன்றும் ஒன்றாய் காண்பதென்றார். நாங்கள் இதற்கு நுபுவத்தை குபரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தாக திகழ்ந்தார்கள், இருந்தார்கள், இருக்கின்றார்கள். நுபுவத்துடைய ரிஃப்ளெக்ஷன் விலாயத்து, விலாயத்தை குபரா என்று சொல்லக்கூடிய சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இந்த விலாயத்தை குபராவுக்கு அதிபதியாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலாயத்தில் நிரப்பமாக இருந்தார்கள். அவர்களுடைய காலத்திற்கும் இவர்களுடைய காலத்திற்கும் கால வித்தியாசம் இருக்கின்றனவே, எப்படி இதை எடுக்க முடியும் என்ற வினா பகுத்தறிவை பயன்படுத்தாத நிலையிலே உள்ள வினா. இது பகுத்தறிவை பயன்படுத்தி பார்க்கும்போது நுபுவத் எப்போது இருக்குதோ
அப்பவே விலாயத்து வந்துடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமானாவுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்தார்கள் நுபுவத்தை குபராவாக? அதனுடைய சிஃபத்தான சையதுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி விலாயத்து குபராவாக எத்தனை ஆண்டுகள் பிற்படுத்தி வந்தால் என்ன என்ன சொல்றாங்க தெரியுமா? சையதுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி நாதன் அரிசில் பெருமானார், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிக்கிட்டு நாதன் அரிசில் நபி ஏகும் போதிரு பாதமலர் தாகுகின்ற பார்த்திபராம். மேராஜுக்கு சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது அவர்களுடைய பாதத்தை சையதுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைத்தான் தூக்கி சென்றதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப விலாயத்த குபரா எப்ப உள்ளது? நாம நபியா வர முடியாதுங்க. நாமெல்லாம் நபியா ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் கொடுத்திருந்தால் சையதுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி விலாயத்த குபராவா வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் அந்த விலாயத்துடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய சக்தி, அதாவது நுபுவத்துடைய ரிஃப்ளெக்ஷன் விலாயத்தாக மாறி இன்சானுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கின்றது, மனித வர்க்கத்துக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கின்றது. சையதுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் செய்யாதது என்ன? அவர்களுக்கு தெரியாதது என்ன? அவர்களை பின்பற்றிய காதிரியா தரீகாவிலே எங்க ஷேഖனாவுடைய சில்சிலாவில் 14 பிரிவுகள் இருக்கின்றன. அதுக்கு நம்ம ஷேഖனா காஜா ஹபீபுல்லா ஷா கிலாஃபத்து உடையவர்கள் தான். எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும்? எப்ப முடிக்கணும்? அது வரைக்கும் சொல்லணும். ஓகே. இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த தரீகாவுடைய சில விளக்கத்தை கூற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த சிங்கைமா நாட்டிலே காஜா ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எதற்காக பணியாற்றினார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. குத்புல் ஆலம் ஹஜ்ரத் காஜா ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நடுநிலைவாதி. தன்னுடைய சொந்தமாக தனக்கு சொந்தமான சுமார் 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு உள்ள சொத்துக்களை அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே வக்ஃப் செய்து இந்த மெஞ்ஞான வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு நன்கொடை அளித்திருக்கின்றார்கள். அந்த ஸ்தாபனத்திற்கு காட்டுமன்னார்குடியிலே சிதம்பர ஜில்லான்னு சொல்லக்கூடிய, இப்ப காட்டுமன்னார்குடி ஜில்லாவாக ஆயிடுச்சு, தாலுகா ஆயிடுச்சு, அந்த நாட்டிலே செய்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு நன்னோக்கம் படைத்திருப்பார்கள் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். வரக்கூடிய முரீதீன்களை முஹிப்பீன்களுக்கு போஷாப்பு செய்வதற்காக நமது ஹலீஃபா அல்ஹாஜ் முஹம்மது இப்ராஹிம் அவர்கள் கூட அவர்களுடன் 9 நபர்கள் சமீபத்திலே வந்து அது எல்லாத்தையும் ஆய்வு செய்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. சாட்சி இருக்கு. இந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பாதையிலே தனக்கென முத்தகீன்களான அந்த பெரியார்கள் தனக்கு செய்து கொள்ள மாட்டார்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி சில விளக்கத்தை சொல்லுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அறிவிப்பை செய்தார்கள் யுத்தத்திற்காக பொருளுதவிக்கு. அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்களிடையே தன்னால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து பெருமானாரிடத்திலே கொடுத்தார்கள்.
எல்லா சஹாபாக்களும் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த நாள் ஒரு என்கொயரி நடந்தது. யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, யார் யார் மனைவி மக்களுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்னாங்க. கடைசியாக சையதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நிஅமத் அத்தனையும் நான் அர்ப்பணம் செஞ்சுட்டேன். நாங்க வரலாறுல காணப்படுது. யா அபூபக்கர், மனைவி மக்களுக்கு என்ன நீங்க வச்சுங்க, இப்படி கொடுத்தா எப்படி? யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நிஅமத்தாக வைத்திருக்கின்றேன் என்று கூறினால், அந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்திற்கு எந்த அளவிற்கு அவர்கள் செய்திருப்பார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த வகையிலே என்னுடைய சிற்றறிவிற்கு தென்பட்டது, நமது ஷேഖனா கிப்லா முர்ஷித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் முடிந்த அளவிற்கு அவருடைய சொத்துக்களை வக்ஃப் செய்து வைத்திருக்கின்றார்கள். அது வக்ஃப் போர்டிலையும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த ஸ்தாபனத்தை நாம் பெருக்கி மென்மேலும் இந்த அரஃபானுடைய வழிக்காக நாம் சேவை செய்து வருகின்றோம். வல்ல அல்லாஹு தஆலா நல்ல வகையில் அது சீர்பெற்று வளர நீங்கள் எல்லாம் துவா செய்யணும். பொருளுதவி கேட்கல உங்ககிட்டலாம், வளர்றதுக்கு நீங்க துவா செஞ்சா போதும். கொடுக்கிறவன் எங்கெந்த கொடுக்கறான், கொடுப்பான் அப்படின்ற திட நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த சிங்கை மாநகரிலே காஜா ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பர்தாவாகி மறைவாக இருப்பதின் காரணமாக அவருடைய தரீகாவுடைய சேவைக்காக கலீஃபாக்கள் இங்கு இருக்கின்றார்கள். அல்லது வெவ்வேறு வழியில ஷேக்குமார்கள் வந்தாலும் ஷரியாத்து அடிப்படையில் எந்த ஷேக்கிடத்திலே இந்த அரஃபானுடைய இல்மு இருக்கின்றதோ அவர்களையாவது நீங்கள் எல்லாம் பின்பற்றி மெஞ்ஞான வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மெஞ்ஞான வழி மனிதனிலே இருக்குமானால் அந்த மனிதன் தத்துவத்தை அடைந்தவன். மனித தத்துவ மாநாடுன்னு சொல்லி நாம் கொடுத்திருக்கிறோமே, அந்த மனிதன் தத்துவத்தை பெற்றவன். அவனுடைய முனாஜாத்துகள் அத்தனையும் துவாக்கள் அத்தனையும் கபூலாகும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அந்த வகையிலே அவருடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அது விரிவான சரித்திரம் புக்கு வடிவத்தில் வர்றதுக்கு இருக்கு. ஃபைசுல் ஹபீப் என்ற தமிழாக்கத்தை தமிழ் புத்தகத்தை அடிச்சு நம்ம இப்போ விநியோகம் செய்கிறோம். அதுக்கு பிறகு இர்ஷாதாத்தே ஹபீப் இருக்குது, மக்தூபாத்தே ஹபீபியா இருக்குது. அவங்களோட விஷயத்தில் சுலூக்க ஹபீபை இணைச்சு கொடுக்குறோம். ஃபைசுல் ஹபீப் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது, அதுவும் விரிவுபடுத்துறதுக்காக இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். இந்த மாதிரி அவர்களுடைய கிரந்தங்கள் அத்தனையும், அந்த கிரந்தங்களுடைய விற்பனை தொகை அத்தனையும் தனது ஹான்காஹே ஹபீபியாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவங்க வசியத் செஞ்சிருக்காங்க. அந்த வசியத்து அடிப்படையில் நாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கிட்டையும் எந்த பொருளுதவி எதிர்பார்த்து நான் இதை பேசல, நான் அதை கொண்டு வரல. அதுவல்ல நம்முடைய குறிக்கோள். எனக்கு இந்த சிங்கை மாநாட்டிலே நான் ஒரு வசூல்காரன் எனக்கு பேரு. ஆனா கொடுத்தவர் யார் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு ஆள் இல்லை. 2 நாட்களாக பலவாறான குறைபாடுகள் இமிகிரேஷன் அளவெல்லாம் போகுது. ஹதரத்து மார்கனை நானும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களை தவிக்க வைக்கல. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நாம் அந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். கைருல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் சொல்லக்கூடிய அந்த பாதையில, பெரியாருடைய பாதையில நாம் நடந்துட்டு இருக்கோம். எந்த சக்தியும் எங்களை ஒன்றும் செய்யாது. ரிசக் இருந்தால் சிங்கப்பூர் வருவோம், ரிசக் இல்லையானால் வரமாட்டோம். இதுதானே மௌலானா? ரிசக்கை பொறுத்த விஷயம் தானே. ஆகையினால குறைகள் தென்படலாம். உலமாக்களிடத்திலேயும் ஷேகுமார்களிடத்திலேயும் குறைகள் தென்படலாம். அந்த குறைக்கான விளக்கத்தை கேட்டறிவதுதான் மனித பண்பாடு.
எத்தனையோ நபர்கள் ஷேக்குமார்களிடத்திலே பையத்து பெற்று சத்திய வாக்க கொடுத்துட்டு முன்கிர்களாக ஆகிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்புக்கொண்ட சஹாபாக்கள்ல கூட ஒரு சிலர் முன்கிரீன்கள் இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம உணர்ந்து அல்லாஹுவை வணங்குவதற்கு அவனுடைய பாதையிலே அறிவு ஞானத்தை பெற்று அந்த அடிப்படையிலே நாம் வணங்குவோமே ஆனால் தஃபக்கரு சாஅத்தன் கைரு மின் இபாதத்தின் அல்ஃபஸனா, ஒரு சாஅத்து நேரம் இமாம் ஜமாத்திலேயே இல்ல தனிமையிலேயே தொழுகும் போதும் கூட, மற்ற நேரங்களில் தவத்தன்மையில சிந்தனையில இருக்கும் போது கூட ஒரு சிந்தனை ஒரு சாஅத்து நேரம் ஹக்குடனே வசனித்த நிலையில் இருக்குமானால் 1000 வருடங்களுக்கு விட அமல் செஞ்சதை விட சிறந்ததாக இருப்பதாக நமக்கு சான்று இருக்கிறது. அதே நேரத்தில் இன்சான் வணக்கத்திற்காக படைக்கப்பட்டவன். அந்த வணக்க அடிப்படையிலே போயிட்டா மனைவி மக்கள் ஒன்று இருக்கும்போது கினாத்துக்கு வழி செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறது. அது ஹலாலான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வழியிலே நம்முடைய கினாத்துக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நமது ஷேഖனாவுடைய சரித்திர சுருக்கத்தை கொஞ்சம் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் தரீகத்து வாசிகள் இருக்கீங்க, அதனால நீங்கள் ஒரு அளவுக்கு உங்களுடைய ஈமான பதிய வச்சுக்கிட்டு நடக்கணும். ஒன்று, சிங்கப்பூர் சிகலாப் ரோட் குபூர் காசிம் வளாகம். அந்த வளாகத்தில் மறைவு 1900, அதாவது ஹிஜ்ரி 1391 ரமலான் பிறை 11, ஈசவி 1971 அக்டோபர் 30 அவர்கள் மறைந்தார்கள். அங்கு அடக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் திருப்பெயர் அப்துல் ரவுஃப், தந்தையின் பெயர் அப்துல் ஹமீத் சாஹிப், தாயாரின் பெயர் அமத்துல்லா பேகம். 3, குருமகான் அப்துல் ரஹ்மான் என்கிற காஜா ஆரிஃபுல்லா ஷா அவர்களிடத்திலே காட்டுமன்னார்குடியில் அடக்கமாகியுள்ள அவர்களிடத்திலே பையத்து பெற்றார்கள். பையத்து மேல்கண்ட மகான் அவரிடம் தனது 14வது வயதிலே பையத்து கிடைத்தது. அவர்கள் சொந்தக்காரர்கள். அதே வயதில் பையத்து பெற்றார்கள். 24வது வயதில் ஹிலாஃபத்து கிடைத்தது. பையத்து பெற்றது 14வது வயது, ஹிலாஃபத்து கிடைத்தது 24வது வயது. காஜா ஆரிஃபுல்லா ஷா அவர்களிடம் ஷேக்கின் மகளாரை திருமணம் செய்து வைத்தார்கள். அவங்களுடைய குருவே தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க உத்தியோகம் பார்த்தது என்ன? 1933 கல்கத்தாவில் தஞ்சை ஜில்லா ஆரி முகமது காசிம் கம்பெனியில் மேனேஜர் பதவியில் பணிபுரிந்தார்கள். 33வது வருடத்தில் கல்கத்தாவில் அவங்க பணிபுரிஞ்சு இருக்கிறாங்க. அங்க ஒரு கிலாஃபத் அவர்களுக்கு கிடைச்சது. மீண்டும் கல்கத்தாவில் மெஞ்ஞான குரு தத்துவ மேதையான குத்துபே தம்கீன் ஹஜ்ரத் காஜா ஹைர் பீர் முஹம்மது சாஹிப் சித்திகி மீரட்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களால் 40 தரீகாக்களுக்கு கிலாஃபத்து வழங்கப்பட்டது. சலாசில அர்பஈன் சொல்லக்கூடிய 40 தரீகாக்களுக்கு ஹைர் பீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் கல்கத்தாவில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மீண்டும் ஒரு ஹிலாஃபத் 1959வது வருடத்தில் ஹஜ்ஜி யாத்திரை சென்றபோது காபா ஷரீஃபில் ஹதரத் சையீத் முர்தஸா ஹசனி, ஷேக் அப்துல் மஅபூத், அசதுல்லா ஷா அஷ்ரஃபி, முஹாஜிரி மதனி அவர்களால் சனூசியா தரீகாவுக்கு கிலாஃபத்து வழங்கப்பட்டது. இந்த சனூசியா தரீகாவிலே எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடுத்து 11வது ஸ்தானத்திலே ஷேக் நமது கிப்லா இருக்கின்றார்கள். அந்த ஜமானா என்ன, இந்த ஜமானா என்னன்னு ஒரு ஆய்வு செய்ய வேண்டியது கடமை. 11 வருஷம்னா அதுக்குள்ள அவ்வளவு ஹயாத்து உள்ள பெரிய பெரிய நாதாக்கள் இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி. சரித்திர வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஜா ஹிலுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிலாஃபத்து வழங்கி இருக்கின்றார்கள். ஹிலுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிந்தாவாக இருக்கின்றார்கள்.
அவர்களுடைய சொல்லுப்படி இப்ப கூட அவங்களுடைய இஸ்மை எடுத்தவன ஹாதராத் இருக்கின்றது. அப்படியானால் கிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாடுவார்களேயானால் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு அந்த ஹிலாஃபத்து வழங்கலாம். அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அப்படியா? நிறுத்திக்கவா? ஓகே ஓகே. ஆகவே அசருடைய வகத்து நேரமாகிவிட்டதன் காரணமாக இஷாரா செய்யப்பட்டு விட்டது. இந்த விஷயத்தை நிறுத்திக் கொள்கின்றேன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈருலக பாக்கியங்களையும் கொடுத்து இர்ஃபானுடைய தெளிவையும் கொடுத்து அவருடைய அல்லாஹுடைய நிலையிலே நம்மை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து நல்லருள் பாலிப்பானாக என்று என்னுடைய சிற்றுரையை கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவுபடுத்துகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.